வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய், அவரது 1-8ஆம் அதிபதி உங்களுக்கு 9இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சின்னதாக ஒரு சட்ட சிக்கல்களோ ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா கிட்ட வாக்குவாதங்கள் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 8இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பேச்சு வாக்கில் ஒரு ஈகோ டச் ஆகுறது, அதனால் நிறைய வாக்குவாதங்கள் வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய எமோஷனாக மற்றவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கன்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதி புதன் இப்போ 8இல் இருக்கும்பொழுது, அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதனால் ராத்திரி தூங்காமல் இருக்கிறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் வேலை விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் நிறைய கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலையில் நடக்கிற சில சமாச்சாரங்களோ இல்லை கடன் சம்மந்தமான விஷயங்கள் நினச்சி தூங்காமல் இருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க, ஓகேங்களா. ஏன்னா சனி புதன்னும் போது யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுனாலையும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் 9இல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்தவர்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் வைத்தியம் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குதுங்க. 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி இப்போது 12இல் இருக்கும்பொழுது, அதுவும் குருவின் சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் டிலே ஆகிற நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கனால எல்லாமே ஓகே ஆகிடுச்சுங்க, ஆனால் ரிசல்ட் வரதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ அதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். ஸோ தசாபுக்தி பலன்களில் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்துருங்க. சூரியன் இப்போ 8இல் இருக்காருங்க. 5ஆம் அதிபதி உங்களுக்கு 8இல் இருக்கும்போது குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயங்களையும் சொல்லுங்க, வேலை பார்க்குற இடங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் அந்த ஆர்கியூமெண்ட்டெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அது தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவாக மாறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். உங்களை நிறைய பேர் கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தேசாவது சந்திரன் உங்களுக்கு வேலை விஷயம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஒரு புதன்கிழமைகள் வியாழக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8இல் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான புதனில் செவ்வாய் புதனில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் 9இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க அப்பா சம்மந்தமான உறவில் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு 11இல் சுயசாரத்தில் இருக்கும்போது நல்ல ட்ராவலாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சில நேரங்களில் சில விஷயங்கள் ஒரு விஷயத்துக்கு போகும்போது அந்த விஷயம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும், ஓகேங்களா. அது ஒரு சின்ன விஷயம் தான். மற்றபடி லாபங்கள் வரும்னா கண்டிப்பாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபதி அந்த குரு 9இல் இருந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்பொழுது நிறைய அலைவீங்க, நிறைய முயற்சி பண்ணுவீங்க. பட் அதோடய ரிசல்ட்ஸ் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். வக்கரமாக கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக சனி தேசாப்தி அந்தரங்கள். சனி 10-11ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள், பெரிய லாபத்துக்காக போராடி எப்படியும் சாதிக்கணுவீங்க. பட் அதுக்கான முயற்சிகள் ரொம்ப கடினமாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபதினும் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-6ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க மற்றவங்க யாராச்சும் கொளுத்தி போடுவான். அதுக்காக நம்ம எமோஷனாக கத்துறது திட்டதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி பாலிடிக்ஸில் மாட்டிக்கிட்டு அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபத்தி அந்த கேது வந்து உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் உள்ள கேது அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்காக கடன் வாங்குறது, குழந்தைங்க ஏதாச்சும் சொல்லிட்டு நமக்கு தகுதிக்கு மீறி ஒரு கடனை வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்க தேவையில்லாத செலவை இழுத்து விட்டு நம்மளை கடனாளியாக்குவாங்க. அதனால் கவனமாக இருந்துங்க. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோட்டில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதுக்கு என்ன வழிபாடோ என்ன பண்ணலான்னா பொறுமையாக அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. ஒருத்தவங்க வந்து எமோஷ்னலாக பேசுகிறாங்கன்னா நம்மளும் கூட சேர்ந்து பேசாமல் சரி இது அப்படி தான் பேசும் ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்ல விஷயம். இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் தான். இது ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மார்னிங் ஹவர்ஸில் வந்து பர்டிகுலராக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஒரு மெடிடேஷன் சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மைங்க. ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்த வரை வந்து வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க, மல்சரவாகத்தில் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக, நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு. காரணம் அதோட அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும். இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்தவித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சுது. பட் அது இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம், நீளமாக இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம். ஸோ புது வீடு கட்டும்போது என்ன ஆகிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையனும்போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது. ஸோ அப்போது வீடு கட்டுறோம், ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்திங்கன்னா அது கட்டி முடித்தோம். அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதுலேருந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா, எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார், அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான். அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஈசானியத்தில் அந்த டாய்லெட் பைப் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூலை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணுச்சு. டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துட்டாங்க. டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு அந்த வாஸ்துங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க. எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு. ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பள்ளம் வந்து அந்த பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஏறிச்சு. ஒரு வருமானத்துலையும் சரி, நல்ல ஒரு பணம், நல்ல வசதி, நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சு. நமக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும். அப்படி தான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தா கன்னிமூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது. ரொம்ப நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க போனாங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வாஸ்து உண்மையா அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அளவுகள் ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலாக வந்து வாஸ்துவில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து கோஸ், இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென்
தென்கிழக்கு, அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லுவோம், தென்கிழக்கை வந்து கன்னிமூலம் சொல்லுவோம். இந்த 2 இடத்துல டாய்லெட் வரக்கூடாது. ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும். ஸோ டாய்லெட் பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும். ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும். ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங், அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெயிட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல், ஓகேங்களா. வடக்குலேயும் கிழக்குலையும் வெயிட் ஏறாமல்னா ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது. பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்கணும், சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க, அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறலாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை. யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள், அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் இல்லை, எத்தனையோ ஒரு பரம்பரையாக நீ வாழப்போகிற வீடு அற்புதமான வீடாகவே வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.